சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அந்த இடத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார். பெத்தநாயக்கன்பாளையத்தில் நாளை திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அந்த மாநாட்டு திடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், உதயநிதி ஸ்டாலினோடு வேறு யாரெல்லாம் அங்கு இருக்காங்க? ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? தற்போது இந்த மாநாட்டு திடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்பகம் என்ற பெயர்ல திமுகவுடைய இளைஞரணிக்கான ஒரு ஆபீஸ் நந்தனத்துல இருக்கு, அன்பகம்னு இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு செட் போட்டிருக்காங்க. அங்க இளைஞரணியுடைய வரலாறு குறித்து ஒரு சிறப்பு புகைப்பட கண்காட்சி, குறிப்பாக கோவை சுப்பு என்ற ஒரு புகைப்பட நிபுணர் அவர் கண்காட்சி படுத்திருக்காரு. திமுக எப்ப இளைஞரணி தொடங்கப்பட்டது, அதற்கு பிறகு எந்தெந்த மாநாடுகளும் நடைபெற்றது, முதல் மாநாடு உள்ளிட்ட வெள்ளி விழா மாநாடு உள்ளிட்ட பல்வேறு மாநாடுகள் குறித்து இதுல இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக முதலமைச்சரும் குறிப்பாக சென்னையிலிருந்து சேலம் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வரவேற்பதற்காக அமைச்சர் நேரு உள்ளிட்டவர்களும் சென்றிருக்கிறார்கள். சற்று முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்க பேட்டி கொடுத்தாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீட் விலக்கு பெறுறதுக்கான அந்த கையெழுத்து இயக்கமும் இங்க நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாணவி உயிரிழந்த அந்த அனிதாவுடைய பெயர்ல இங்க ஒரு நுழைவாயில் இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து எல்லாம் கூட பேசியிருக்காங்க. அதாவது வரும்போது நிறைய இளைஞர்கள் எழுச்சியாக இருந்ததாகவும் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னையிலிருந்து அந்த சுடர் ஒளியை ஏந்திட்டு ஓட்டப்பந்தயமா வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த ஓட்டப்பந்தயம் நிறைவு, அதே போல மோட்டார் சைக்கிள்ல வரக்கூடியவர்களுடைய அந்த நிறைவு புல்லட்லயே மாநிலம் முழுவதும் சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களும் இன்றைக்கு வரவிருக்காங்க. இது போன்ற பல்வேறு அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ட்ரோன், அதாவது பாத்தீங்கன்னா IPL மேட்ச்ல இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்க வரலாறு குறித்த ஒரு காணொலி பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்த போறாங்க. ட்ரோனை பயன்படுத்தி முழுக்க ஒரு 1000 ட்ரோன்கள் மூலமாக ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி அதை காட்சிப்படுத்துறாங்க. இதுதான் இன்றைக்கு நிகழ்ச்சியா இருக்குது. நாளைக்கு முழுவதுமே மாநாடு நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.